பண்ணி ஏதாவது லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆயிரணும்டான்னு எல்லாருக்குமே அந்த ஆசை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் இந்த 20+ ரீச் பண்ணிட்டாலே எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சீக்கிரம் செட்டில் ஆகணும், எல்லா மிடில் கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் சூப்பராக செமையாக இருக்கணுன்ற தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் கிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வளர்த்துட்டே போவாங்க. மற்றபடி நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னவோ அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே மாட்டாங்க. ஸோ என்னோடய தாட்ஸ் என்னென்னா, நம்ம இந்த மேரேஜ் குழந்தைங்கனால எதுவும் மாறப்போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணி ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா நெகட்டிவ் தாட்ஸை வளர்க்காமல் நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை எடுத்து வச்சா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வளர்க்காமல் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை வளர்த்துக்கோங்க. தென் உங்களோட ஸ்கில்ஸை நிறையா டெவலப் பண்ணுங்கள். ஸோ அதனால உங்கள் கோலை சீக்கிரம் ரீச் பண்ணலாம். இது என்னுடைய தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் என்னன்னு எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.